ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி கோலு ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நான் எப்படி கொலு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு vlog மாதிரி பார்க்க போகிறோம். இது கோவிட் சுச்சுவேஷன் அப்படின்றனால இந்த தடவை நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொலு வச்சுருக்கேன். யாரையும் வீட்டுக்கு கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம், பட் வைக்காமல் விடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த கொலு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கொலுவில் நான் அம்மன் செஞ்சு அலங்காரம் பண்ணி வைப்பேன். போன தடவை கலசம் வச்சு அதை செஞ்சு வச்சேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இப்போ அதை ஒரு ஈஸி மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தடில் பண்ணுறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அம்மனோட உடம்பு செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் 2 வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஸ்ப்ரிங்கிள்ஸோட பாக்ஸு. ஸோ இது 2 எடுத்திருக்கேன். ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன். ஹேங்கர் ஆக்சுவலாக நான் உடன் ஹேங்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உடன் ஹேங்கர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேப்பு, சிசர் இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்ப்ரிங்கிள் பாக்ஸையும் சேர்த்து ஒன்றா அதை டைப் பண்ணிடலாம். நல்லா இதை இந்த டேப் போட்டு நல்லா ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இந்த ஸ்ப்ரிங்கிள் பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது வெயிட் பேப்பரோ இல்லை கிளாத்தோ ஏதோ வச்சு காட்டனோ ஏதோ வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இது நல்லா சுற்றி ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாடி மாதிரி ஷேப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் சப்போர்ட் இருக்கும், இல்லைனா விழுந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் மேலே இந்த ஹேங்கரை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் செட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ரேப் பண்ணி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கைக்கு நம்ம சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த அம்மன் எடுத்திருக்கேன். அம்மனோட முகம் இது பின்னாடி பக்கம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதை நான் இப்போ சீல் பண்ண போகிறேன். உள்ளே பேப்பர் வச்சுட்டு இது மாதிரி பேப்பர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு சார்ட் பேப்பர் பிளாக் சார்ட் வெட்டி மேலே இது மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி இதை ஒரு ரோப் வச்சு கட்டியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட்க்கு இது இந்த பக்கம் தெரியாது, இது ஜிக்னா ரோப்புன்றனால தெரியாது. ஸோ கிரீடத்தோட கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒட்டினக்கப்புறம் இந்த நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை அந்த ஹேங்கரில் நான் நிற்க வச்சுருவேன். ஸோ தலை ஈஸியாக நின்றுக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹூக் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த பேப்பரை இதில் அப்படியே சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதில் அந்த பேப்பர் வைக்கும்போது நல்லா டைட்டாக வச்சு சார்ட் போட்டுருங்க, அப்போ தான் அதில் சப்போர்ட் கொடுக்கும். இப்போ இந்த அம்மனோட கை 2 இதில் வச்சு கட்டியாச்சு. அந்த ஹேங்கரோட எண்டில் வச்சு நான் கட்டிட்டேன். தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து கூட டேப் போட்டுக்கலாம். ஸோ நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அம்மனோட பாடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு நான் ப்ளவுஸ்க்கு ஒரு ரெட் கலர் இது ப்ளவுஸ் நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கைக்கு மட்டும். நான் ரெட் கலர் சாரீ தான் கட்ட போகிறேன். அதனால் ரெட் கலர் ப்ளவுஸ் மாதிரி நான் 2 பக்கமும் கைக்கு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாருங்கள், இது மாதிரி ஆஸ் யூஷுவல் சாரீ கட்டினா அம்மன் ரெடி ஆகிடும். இது எப்படி இருக்குன்றதை நான் திருப்பி வீடியோவில் பின்னாடி காட்டுறேன். இப்போ கொலுக்கு படி செட் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி கொலு இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 3 படி போதும் அப்படின்றதுக்காக நான் படி ஸ்டாண்டு போடாமல் ஜஸ்ட் அந்த படியோட அந்த பிளேட் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் செட் பண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ 3 படி போட்டுட்டு இதில் துணி போட்டாச்சு. இந்த படியில் துணி போடும்போது நல்லா மடங்காமல் கசங்காமல் நல்லா ஒரு டைட்டாக போட்டால் தான் இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் பின் பண்ணி நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். இந்த ஓரத்தெல்லாம் மடித்து விட்டு நீட்டாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட்டில் அந்த துணியை ஒட்டும்போது இந்த மாதிரி டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதை அது மேலே இந்த துணியை போட்டுருவேன். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும்னா துணி நமக்கு விலகாது, அப்படியே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இது மாதிரி எல்லா பக்கமும் போட்டு ஒட்டிட்டா நமக்கு படி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போது சிம்பிள் டெக்கரேஷனோட படி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 3 படி போட்டிருக்கேன். இந்த துணி பாருங்கள் டைட்டாக போட்டனால நல்லா நீட்டாக நமக்கு தெரியுது. ஸோ படி ரெடி ஆகிட்டனால நான் இப்போ எல்லாத்தையும் கொலுவெல்லாம் அதில் அடுக்கி வச்சுட்டேன்.
இது வந்து ரொம்ப கம்மியான கொலு தான் வச்சுருக்கேன் இந்த தடவை. ரொம்ப கம்மியான பொம்மைகள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு 2 படி போட்டு அதில் வந்து கொஞ்சம் பொம்மைகள் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சைடில் வந்து அம்மன் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு கொலு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக வச்சிட்ருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் கிட்ட வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த பொம்மைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து பழைய பொம்மைகள். இந்த அஷ்டலக்ஷ்மி செட் வந்து நான் வைக்கும்போது தான் வச்சேன், வாங்கினேன் புதுசாக. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போது. இந்த பக்கம் இப்போ வந்து கிருஷ்ணரோட இது மட்டும் நான் வச்சுருக்கேன், பொம்மைகள் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குழந்தையா இருக்கிறதுலேருந்து வெண்ணெய் சாப்பிட்றது, தவழ்கிறது, இது தவழும் கிருஷ்ணர். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரோட இது மட்டும் இதில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்ற செட்டு. இது வந்து கிருஷ்ணர் அண்ட் கோபிகா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு செட்டு. இப்போ இதுக்கு மேல் ரோவில் பார்த்திங்கன்னா இது வந்து பாலகிருஷ்ணர். இது வந்து ரொம்ப அழகான பொம்மை இது. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ். இந்த கிருஷ்ணர் பொம்மை எல்லாமே ஒரு 40 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணது நல்லாவே தெரியும். இந்த பொம்மையெல்லாம் வந்து ரீபெயிண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது மீரா, கிருஷ்ணர் அண்ட் ஆண்டாள். ஸோ இது எல்லாமே தான் வந்து கிருஷ்ணரோட பொம்மைகள். குழந்தையிலேருந்து அப்படியே படிப்படியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த அம்மன், நம்ம செஞ்ச அந்த பாடியில் வந்து அப்படியே சாரீ கட்டி இது மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி துர்க்கையோட இதுக்காக இந்த மாதிரி சூலாயுதம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த 3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி லக்ஷ்மியோட அலங்காரத்தில் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தாமரை பூ வச்சு செட் பண்ணிவிட்டு லக்ஷ்மியோட இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கொலுவோட வியூ. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து கொரோனா சிச்சுவேஷன்னால் சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான கொலுவாக வச்சாச்சு. இந்த கொலு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.